அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ், இன்ட்ராடேக்கான இது மட்டும் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, தெரியலையா உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா அதை தவிர்த்துடுங்க. நேற்று வீடியோ போடல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னால் ரெகுலராக தினமும் வீடியோ போட முடியாது, எனக்கு நேரமின்மை காரணமாக. ஓகேங்களா? மற்றபடி வீக்லி லெவல்ஸு, மந்த்லி லெவல், இயர்லி லெவல் அதெல்லாம் எப்பவுமே அப்டேட் பண்ணிடுவோம் கண்டினியூஸாக. இன்ட்ராடே லெவல் மட்டும் சில நாட்கள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து மிஸ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம எந்த சைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளான வேர்டு கொடுக்குறேன். மார்க்கெட்டை சிம்பிளா பாருங்க. ஆப்ஷன் பையர் பெருசெல்லாம் பார்க்காதீங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், மார்க்கெட்ல போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிளாட் பண்ணி அதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறதே கிடையாது. அதுலயும் இருக்கு, சொல்லி தரோம், அதை வச்சாலும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது, ஆனா ஆப்ஷனுக்கு வந்து டைம் வேல்யூன்னு ஒண்ணு உள்ள இருக்கு. முதல்ல இதை நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தான் ஏன் நம்ம வந்து அதனுடைய மார்க்கெட்டை சப்போர்ட் எடுக்குது, மார்க்கெட் ஏறுது, ஆனா பிரீமியம் இங்க ஏறவே ஏறாது, கரைச்சி மறுபடியும் கீழே தான் வரும். ஏன்னா இதுல டைம் வேல்யூ இருக்கு, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் பையர் மொத்தமா போய் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. அப்போ மார்க்கெட்ல இயங்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் வேல்யூ என்ன, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. ஒரு இடத்துல போனா அது என்ன செய்யும், ஒரு ஸ்ட்ரைக்கு எங்கெங்க வேல்யூஸ் இருக்கு அங்கங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த ஸ்ட்ரைக், அப்போ இந்த வேல்யூ ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இங்க வரும்பொழுது உங்களுடைய டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் மிக மிக குறைவாக இருக்கும். மற்றபடி நம்ம ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் இதை வைத்து வர்த்தகம் பண்ணணும் அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மந்த் இது எக்ஸ்பைரி கூட, வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி. அப்போ இன்னைக்கு எல்லாரும் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. தயவு செய்து சொல்றேன், அதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன், நான் பண்றது கிடையாது. அந்த ரூல் என்ன, அதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கணும், அந்த ரூலை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க, பிளைண்டா பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். 24,300 கால் 88 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிப்டி அப்சைட் செல்லும், 88 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிப்டி டவுன் சைட் செல்லும். அப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட. அப்போ எக்ஸ்பைரினா முதல்ல இந்த 88 ரூபீஸ்ல நீங்க ஒரு பிரீமியத்தை வாங்குறீங்கன்னா இந்த 300 கால், அப்போ 24,388ல இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரியில க்ளோஸ் ஆனா தான் நீங்க வாங்கின விலையே கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3:30 மணிக்கு 24,388க்கு மேல க்ளோஸ் ஆனாதான் நீங்க வாங்கின விலையே இருக்கும். அப்போ ஏதோ இந்த விலையில வாங்கலாமா, மார்க்கெட் 388 போகுமா, அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி என்ன எல்லாமே மேக்ஸ். அப்ப இதை இங்க எடுக்கணுமா, இவர் 88க்கு மேலதான் இருக்காரா, கிடையாது, அங்கிருந்து பொத்துன்னு கீழே விடுவார், கீழே தான் இருப்பாரு, சென்தாவே இருப்பாரு, டக்குன்னு மேல தூக்கிடுவாங்க. அதுதான் நம்மளோட ட்ராப், நம்மளை வந்து ஏமாத்துவாங்க. ஏமாத்தி தான் அவங்களால ஜெயிக்க முடியும், மற்றபடி மார்க்கெட் எல்லாருக்குமே ஒன்றுதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.